பிக் பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே பொருளன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 57ஓட ரிவ்யூ. என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கமருதன், அரோரா, பார்வதி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரியோ ரிலேஷன்ஷிப் மாதிரி போகுது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகுது. வீட்டுக்குள்ள இருக்கும் போதுமாவது அட்லீஸ்ட் அந்த இமோஷன்ஸ்க்கு வந்து ட்ரூவா இருக்க வேண்டியதுன்னா, அரோரா பேசலாமா, இந்த ட்ரையாங்கிள் முடிக்கணும். பட் கேமையை தாண்டி இதை வெளியே போய் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களோட கருத்தாவே இதை மாறிட்டு வருது. ஸோ இந்த கிளாஷ் இங்கிட்டு நடக்கும்போது விக்ரம் சுபி ஒரு பக்கம் கிளாஷ் நடந்துட்டு இருக்கு, இங்கிட்டு சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ஒரு பக்கம் கிளாஷ் நடக்குது. சேடா இருந்து என்னன்னா, ஆமா சேடா இருக்கும், எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, நான் சேடா இருக்கும். மெதுவா பேசி போய் ஏன் இப்படி கத்து? என்னால இப்படிதான் பேச முடியும் திவ்யா, எனக்கு இப்படிதான் பேச வரும். இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கேமை கொடுத்தா தான் அந்த சண்டைலாம் நடக்காதுன்னு பிக் பாஸ் ஒரு கேமை உள்ள கொண்டு வராரு. A டீம் B டீம்னு 2 டீமை பிரிச்சிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்திருக்காரு. அந்த டைமண்ட் நெக்லஸ் நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அட் த சேம் டைம் ஆப்போசிட்ல இருக்க டீம்ல என்ன பண்ணும் அப்படின்னா திருடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாரும் அவங்க கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராங்க, சூப்பராகவும் பண்ணிட்டு வராங்க. இதுல யாரெல்லாம் சூப்பரா ஆக போறா, யாரெல்லாம் ஒஸ்ட் ஆக போறா, யாரெல்லாம் வந்து இந்த கேமையும் தாண்டி இன்னும் சண்டை தான்ப்பா கேம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.